வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியான திம்முராஜு பள்ளி டிவி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையே ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்தோட கதை 96ல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்தி இருப்பாங்க. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒருத்தர் வீட்டுல தான் டிவி இருக்கு. முருகன் ஒரு நபர் தான் டிவி வாங்குறாரு. அப்படி வாங்கின டிவி இருக்கு பாத்தீங்களா, திடீர்னு காணாம போயிருது. இந்த டிவியை இவன் தான் திருடி இருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பிளேம் பண்றாங்க. சத்தியமா நான் பண்ணலன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இல்ல நீ தான் பண்ணிருக்க, நீ இந்த நாளைக்குள்ள டிவியை ஒப்படைக்கணும், அப்படி இல்லைன்னா காசை தரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோவும் உண்மையிலேயே டிவியை திருடினது யாரு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி விசாரணை பண்றாரு. கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு டிவி பேசுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு டைம் எல்லாருமே என்னதான் பாப்பீங்க, இப்பெல்லாம் போனை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி டிவி நம்மள கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கு. இப்ப கதையை நமக்கு ஆரம்பிக்கிறாங்க. 1996ல தான் இந்த கதை தொடங்குது. ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. இந்த கிராமத்தோட பேர் தான் திம்முராஜு பள்ளி அப்படின்றது. இந்த கிராமத்துல சதீஷ் அப்படின்றவர் விடிய காலையில சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு. ஊர்க்காரங்க சிலர் இந்த விஷயத்த பாக்குறாங்க. இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்கான், ஊருக்குள்ள திருட்டு போதுல, இவனும் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஆளுங்க பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சதீஷ் தான் இந்த திருட்டு வேலையெல்லாம் பண்றாரு போல. இவர் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இப்ப ஆட்டு பண்ண மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு வராரு. ஒரு ஆட்டை அங்க இருந்து திருடிட்டுலாம் இருக்காரு. சோ இவர் திருடுற வேலை பாக்குறாருன்றத நமக்கு காமிச்சிடுறாங்க. இப்ப விடிய காலையில முருகன் ஒருத்தர் கண்மொழிக்கிறாரு. கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காரு. இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல போல. கடவுளே எப்படியாவது சீக்கிரமா எனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைப்பா, நான் ஒன்னதான் மலை போல நம்பிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல திருவிழா வரப்போது போல ஊர் பெரியவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கல்யாணம் நடக்காதவங்களுக்கு சாப்பாடு போட்டா கல்யாணம் நடக்கும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும். முருகனுக்கு கல்யாணம் ஆகலன்னு வருத்தப்படுறாருல, என் அப்பா அன்னதானம் பண்றேன்னா அதுல கஞ்சத்தனம் பண்றதுனால தான் எனக்கு கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. அப்பா இந்த வாட்டி கஞ்சத்தனம் எல்லாம் பண்ணனா அவ்வளவுதான், கண்டிப்பா நான் நல்ல முறையில அன்னதானம் போட போறேன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாரு. அப்பாவும் சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல திருவிழா வரப்போதுல, அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. கல்யாணம் ஆகணும்னு வேண்டிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அவர் பேரு முருகன் சொல்லியிருப்பேன். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கடை தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு சரளான ஒரு தங்கச்சி இருக்காங்க. இந்த தங்கச்சியை தான் நம்ம ஹீரோ சதீஷ் லவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்கு வந்தவரு அந்த பொண்ணு கூட கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த ஊர்ல திருவிழா வரப்ப எல்லாருமே டிவி வாங்கி படம் பார்ப்பாங்க போல. அதுக்காக காசெல்லாம் சதீஷ் தான் எல்லார்கிட்ட இருந்தும் வாங்கிட்டு இருக்காரு. இவர் தான் பக்கத்துல இருக்க ஊர்ல போய் டிவியை வாடகைக்கு எடுத்துட்டு வருவாரு போல. அதனால தான் எல்லார்கிட்டயும் கை நீட்டி காசெல்லாம் வாங்கிடுறாரு. இப்போ ஓரளவுக்கு காசு கலெக்ட் ஆயிடுச்சுல, இவருமே பக்கத்து ஊர்ல இருக்க இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவர்கிட்ட நிறைய டிவி எல்லாம் இருக்கு. இவருமே காசை கொடுத்து டிவியை வாடகைக்கு எடுத்துடுறாரு. அதே மாதிரி ஒரு 4-5 கேசட் வேணும்ன்ற மாதிரி வாங்கிக்கிறாரு. ஊரை சேர்ந்த எல்லாருமே சதீஷ் எப்ப வருவான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவரும் இவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டிவியோட தான் வந்திருக்காங்க. இவங்க வரும்போதே இவங்கள ஒருத்தன் கிண்டல் பண்றான். இவனோட பேரு ரவி அப்படின்றது. ஆக்சுவலா இவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியால ரவுடி மாதிரி சுத்திட்டு இருப்பான். அதே மாதிரி நிறைய பொண்ணுங்க கூட நான் பழகிட்டுலாம் இருக்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கதை விட்டுட்டு இருப்பான். உண்மை கிடையாது, கதை விட்டுட்டு இருப்பான். இப்ப ஹீரோ வரும்போது ஹீரோவை நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். தேவையில்லாம என்கிட்ட அடி வாங்காத, ஒழுங்கா ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி ரவியை மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் டிவி எல்லாம் இந்த இடத்துல செட் பண்ணிடுறாரு. இப்ப மக்கள்லாம் சேர்ந்து சந்தோஷமா படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க தான் ஹீரோவோட அம்மாவா இருப்பாங்க. இந்த படம் போடு அந்த படம் போடு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒவ்வொன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி ரவி ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறத காட்டுறாங்க. படத்துல வர ஆக்ட்ரஸுங்க கூட நான் ஒன்னா இருந்திருக்கேன்ற மாதிரி இவன் கதை விடுறான். இவன் சொல்றதையும் இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நம்புற மாதிரி ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப சரளாவை காட்டுறாங்க. சரளாவோட அப்பாக்கு விக்கல் வருது. அதனால அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அப்பா விக்கிறாருல, போய் தண்ணி எடுத்துடுவான்னு சொல்றாரு. இவங்களுமே சலிப்பா இங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க. இவங்க எந்திரிச்சு போறத நம்ம ஹீரோ பாக்குறாருல, ரொமான்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பின்னாடியே வராரு. இப்போ ஒரு இடத்துல லாக் பண்ண மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டரை ரொம்ப பிடிக்கும் போல. அந்த ஆக்டரோட படம் கேசட்டை வாங்கிட்டு வந்தியான்னு கேட்கும்போது இவரும் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றாரு. அந்த கேசட்டை என்கிட்டயே வச்சுக்கணும், எனக்கு தரியான்னு கேக்குறாங்க. சரி கண்டிப்பா தரேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. அதுக்கு பதிலா முத்தம் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்றத பக்கத்து ஊர்ல இருந்து வந்த ஒரு 3 பசங்க பாக்குறாங்க. படம் பார்க்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவங்க ரொமான்ஸ் பண்றத பாத்துறாங்க. பார்த்தவனுங்க கிண்டல் பண்றதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, என்னப்பா நீ ரொமான்ஸ் பண்ணி முடிச்சிட்டியா, நீ கிளம்புனா நாங்களும் ரொமான்ஸ் பண்ணுவோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிறவர் செம்ம கடுப்பாயிடுறாரு. அதே மாதிரி அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, கிளம்பலான்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க ரொமான்ஸ் பண்ண கேப்ல தண்ணி எல்லாம் கீழே சிந்திரும். அதை கவனிக்காம வெறும் சொம்பை எடுத்துட்டு வந்து அப்பாக்கு தராங்க. ஏண்டி தண்ணியே கொண்டு வரலையா நீ அப்படின்ற மாதிரி அப்பாவும் இந்த இடத்துல சத்தம்லாம் போட்டுட்டு இருக்காரு. இவங்க பெருசா கண்டுக்காம படம் பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்து ஊர்ல இருந்து வந்த ஒரு 3 பேர் கிண்டல் பண்ணாங்க பாத்தீங்களா, அவனுங்க இப்ப பாத்ரூம் போயிட்டு இருக்கும் போது ஹீரோவும் பின்னாடி
பின்னாடி வழியா வந்து அவங்களை அட்டாக் பண்றாரு. ஏண்டா என்னையே கிண்டல் பண்றீங்களா, அதுவும் என்னோட ஆளை கிண்டல் பண்றீங்களான்ற மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இவனுங்களுமே செம்மையா பயப்படுறாங்க. ஓடிரலான்ற மாதிரி இங்க இருந்து ஓடலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தனோட செருப்புலாம் பிஞ்சு விழுது. அந்த செருப்பெல்லாம் எடுத்துட்டு போறான். ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தானே இங்க டிவி எல்லாம் கொண்டு வந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா 2-3 கேசட் காணோம், இந்த ஊர்க்காரங்க தான் தூக்கிட்டாங்க போல, எனக்கு கேசட்டுக்கான காசு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. எதுக்காக இப்ப சத்தம் போட்டு ஊரை கூட்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர் இருக்காருல, அவரே அவரோட காசை எடுத்து தந்துடுறாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவனுமே காசை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இந்த காசுல ஹீரோக்கு பாதி காசை தரான். கேசட் காணோன்ற மாதிரி ஏமாத்தி கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறாங்க போல. அதை ஷேர் மாதிரி இவங்க 2 பேருமே பிரிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா சரளாவோட அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி அன்னதானம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவா அவங்கள பயங்கரமா சைட்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப சாப்பாடுக்கு இலை இல்லாம இருக்கு. அப்பா நீங்க போய் இலையை எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி பையன் முருகன் சொல்றாரு. அதனால அப்பா இருக்காரு பாத்தீங்களா, எடுக்கிறதுக்காக கிளம்புறாரு. அப்படி போயிட்டு இருக்கவரு ஏற்கனவே யூஸ் பண்ண இலைய பாக்குறாரு. எதுக்கு புது இலை வாங்கணும், பேசாம இந்த இலையை யூஸ் பண்ணிடலான்ற மாதிரி அந்த இலையை கழுவிட்டு இருக்காரு. அந்த விஷயத்த பையன் முருகன் பாத்துறாரு. ஓஹோ, ஒவ்வொரு அன்னதானமும் நீங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனாலதான் எனக்கு கல்யாணம் நடக்காம இருக்கா, போய் ஒழுங்கா வீட்டுல இலைய வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரளாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேசட் வேணும்னு கேட்டாங்க பாத்தீங்களா, அதை வாங்குறதுக்காக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ சதீஷும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கேசட்டை கொண்டு வந்தியான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், அதுக்கு முன்னாடி தோப்பு காரணம் போடுன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே தோப்பு காரணம் எல்லாம் போட்டு முடிச்சிடுறாங்க. இப்பயாவது கேசட் தான்னு கேக்குறாங்க. கேசட் எல்லாம் வாங்கிட்டு வரலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு, இது வாங்கிட்டு வரலையான்னு இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. சும்மா தான் சொன்னேன், கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவருமே கேசட் எடுத்து தராரு. இவங்களுமே அதை சந்தோஷமா கையில வாங்கி வச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேருமே அடிக்கடி மீட் பண்ணி பழகிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதை தாண்டி முருகனுக்கு இப்போ ஒரு பொண்ணு செட் ஆயிருது போல. அந்த பொண்ணோட பேரு சாந்தி அப்படின்றது. இவருக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. வீட்லயும் கல்யாணத்துக்கு பேசிலாம் முடிச்சிடுறாங்க. சதீஷும் சரளாவும் வெளியே வச்சு அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முருகனும் கட்டிக்க போற சாந்தியை வெளியே வச்சுலாம் மீட் பண்றாரு. கூடிய சீக்கிரத்துல இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அதனால தான் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கல்யாண நாளும் வந்துருது. ஊர்க்காரங்க எல்லாருமே இந்த கல்யாணத்தை கொண்டாடுறதுக்காக வராங்க. இந்த ஊர்லயே முருகன் தான் ரொம்ப வேகமா வளர்ந்தவரா இருப்பாரு. ஊர் தலைவர் தான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பண்ணுவாரு. ஆனா இப்பலாம் முருகன் தான் பண்றாரு. உதாரணத்துக்கு மாடி வீட முதல்ல முருகன் தான் கட்டியிருப்பாரு. அதனால ஊர் தலைவருக்கே கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும். என்ன இந்த முருகன் நம்மளை விட பயங்கரமா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்போ ஊர் தலைவரோட அசிஸ்டன்ட் நமக்கு காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் இருக்கான்ல, குளிச்சிட்டு இருக்க ஊர் தலைவர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். நீங்க டிவி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கல்ல, ஆனா உங்களுக்கு முன்னாடி அந்த முருகன் வாங்கிட்டான்ற மாதிரி சொல்றாரு. எது, முருகன் டிவி வாங்கிட்டானா? 10,000 ரூபாய்க்கு மேல செலவாயிருக்குமே, எப்படா டிவி வாங்கினான்ற மாதிரி இவருமே ஆச்சரியப்பட்டு இருக்காரு. மொய் காசு நிறைய வந்ததுல, அது மூலியமா டிவியை வாங்கிட்டான்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட்டும் சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி முருகனை நமக்கு காட்டுறாங்க. முதல்ல மாடி வீடு கட்டினது முருகன் தானே, இப்ப அடுத்ததா டிவியும் வாங்கிட்டாரு. எல்லாருமே முருகனை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இப்ப முருகனை இன்ஸ்டால் பண்றதுக்காக வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்துடுறாரு. ஆண்டனா மாதிரி வச்சாதான் டிவி கனெக்ஷன் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஆண்டனாவெல்லாம் வாங்கிட்டு தான் வந்திருக்காரு. இதை பாக்குற இவரோட ஒய்ஃப் சாந்தியும் சரி, அதே மாதிரி தங்கச்சி சரளாவும் சரி, பயங்கரமா சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவர் வீட்டுல தானே முதல்ல டிவி வந்திருக்கு, பாக்குறதுக்காக ஊர்க்காரங்க எல்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஊர் தலைவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு, செய்யவே இல்லைன்ற மாதிரி ஊர்க்காரங்க இப்பயே பேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஊர் தலைவரோட காதுக்கும் கேட்க தானே செய்து. ஊர் தலைவர் பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு. ஏற்கனவே மாடி வீடு அவன் முதல்ல கட்டினதுக்கே ஊர் தலைவரை எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. இப்ப டிவி வேற வாங்கிட்டார்ல, இதுக்கப்புறம் என்னெல்லாம் பேச போறாங்களோ அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர் கடுப்புல இருக்காரு. எல்லாருமே இப்ப அவர் வீட்டுல தான் இருக்காங்க. ஏதாவது படம் வருதான்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல படம் வந்துருது போல. இப்ப இவருமே கீழே வந்து சந்தோஷமா இந்த விஷயத்த பாக்குறாரு. நான் மட்டும் பாக்குறதுக்காக டிவி வாங்கல, ஊர் மக்களும் தாராளமா எப்பனாலும் வந்து பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ஊர் மக்களும் சந்தோஷப்படுறாங்க. அடிக்கடி இவரோட வீட்டுக்கு படம்லாம் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஒய்ஃபுமே இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இவருமே ஒய்ஃபு கூட ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஊர் மக்கள் நேரங்காலம்லாம் பார்க்க மாட்டாங்க, எப்ப பாரு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதெல்லாம் பாக்குற இந்த முருகனோட அப்பாக்கு கடுப்பா தான் இருக்கு. ஆனா முருகன் பரவல பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் விட்டுறாரு. தொடர்ச்சியா இது நடந்துட்டு இருக்கு. இப்ப வர சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஊர் தலைவரே நீங்களும் வாங்கன்ற மாதிரிலாம் ஊர் தலைவரை கூப்பிடுறாங்க. அவன் வீட்டுக்கு போய் என்ன பார்க்க சொல்றீங்களா, நான் டிவி வாங்கி தான்டா பார்ப்பேன், அவன் வீட்டுக்குலாம் நான் வரமாட்டேன், போங்கடா அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் கோவப்பட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம ஹீரோ இருக்கார்ல, டிவி பாக்குற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் கூட ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. முருகனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து டிவி பார்த்துக்கிட்டோன்னு சந்தோஷமா தான் எடுத்துக்கிட்டாரு. ஆனா இப்பெல்லாம் இவருக்கு பிரைவசின்றதே கிடைக்க மாட்டேங்குது. அதாவது ஒய்ஃபு கூட ரொமான்ஸ்லாம் பண்ணவே இவரால முடியல. ஏன்னா எப்ப பாரு இவங்க வந்து உட்காந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த டிவியை உடைக்க போறேன்னு தூக்கி போட்டு உடைக்கலான்னு பார்க்கும்போது தங்கச்சி தான் தடுக்கிறாங்க. நாளுக்கு நாள் இவருக்கு டென்ஷன் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. கடையிலேயே இவருக்கு சுத்தமா வேலையே ஓட மாட்டேங்குது. முருகன் டிவி வாங்கினதுல இருந்து ஊர் தலைவரை யாருமே மதிக்க மாட்டாங்க போல.
இப்ப ஊர் தலைவர் குடிச்சிட்டு போதையில சில விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. அவன் டிவி வாங்கினதுனால தானே யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க, ஒருவேளை அவங்கிட்டயே டிவி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. என்ன இவர் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கவங்க வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப முருகனும் எப்பவுமே போல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா வீட்டுல எல்லாருமே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ச்சே, எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி கடுப்பாகிறாரு. ஒரு வழி பண்ணலான்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதே சமயம் ரவிக்கும் ஹீரோக்கும் பிரச்சனை ஏற்படுது. அதாவது ஏற்கனவே ஹீரோ கிட்ட வம்பு வளர்த்தான் பாத்தீங்களா, அவன் திரும்பி வம்பு வளர்க்குறான். அதே மாதிரி சரளாவோட அப்பாவை ஏத்தி விடுற மாதிரி பேசிடுறான். உங்க பொண்ணும் இவனும் லவ் பண்றாங்க, என்னன்னு கேளுங்கன்ற மாதிரி ஏத்தி விடுறான். இது என் பொண்ணை லவ் பண்றியா, அவ்வளவுதான் உனக்குன்ற மாதிரி அப்பா வார்னிங் தராரு. கூட கூட நம்ம ஹீரோவும் பதிலுக்கு பேசிட்டு இருக்காரு. இந்த சமயம் எல்லாருமே டிவி பார்த்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு கரண்ட் போயிருது. இப்பதான் கரண்ட் போகணுமான்னு எல்லாருமே புலம்புறாங்க. கரண்ட்டை கட் பண்ணதே முருகனா தான் இருப்பாரு. கரண்ட்டை கட் பண்ணாதான் இவங்க போவாங்கன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காரு. இப்ப கரண்ட்டை கட் பண்ணவர் திரும்பி வீட்டுக்கிட்ட வரும்போது தான் அப்பாக்கும் ஹீரோக்கும் சண்டை போயிட்டு இருக்கிறது தெரிய வருது. ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்ட ஹீரோ முருகனோட அப்பாவை அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிடுறாரு. ஏன் அப்பாவையே அடிக்கிறதுக்கு கையை ஓங்குறியா அப்படின்ற மாதிரி முருகன் இருக்காருல, அவரை போட்டு அடிச்சிடுறாரு. ஹீரோக்கும் முருகனுக்கும் இந்த இடத்துல சண்டைலாம் வருது. அப்ப லவ் மேட்ரு எல்லாருக்குமே தெரிய வந்துருது. என் தங்கச்சியெல்லாம் உனக்கு கட்டி கொடுக்க முடியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரி முருகன் சண்டை போடுறாரு. வெக்கமே இல்லாம என் வீட்டுல வந்து டிவி தானே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி முருகன் பேசும்போது, டிவி இருக்குன்னு ரொம்ப ஆடாத, நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சதீஷ் கோவமா பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட ரவி பயங்கரமா அடி வாங்கியிருப்பான். என் மேலேயே கைய வச்சிட்டல, நிச்சயமா உன்னை ஏதாவது பண்ணுவேன்ற மாதிரி அவனுமே கோவமா இந்த இடத்துல பேசிட்டு இருக்கான். இப்ப நைட்டு நடக்கிற விஷயத்த காட்டுறாங்க. ஊர்ல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த முருகனோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ரோட்ல கொஞ்சம் நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு மறைஞ்சிருக்கிற யாரோ அட்டாக் பண்றாங்க. மறைஞ்சிருந்து யாரை அட்டாக் பண்ணாங்க அப்படின்றத தெளிவா நமக்குமே காட்டல. துணியால ஹீரோவோட முகத்தை கவர் பண்ணி அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. யாரா நீங்க, விடுங்க விடுங்கன்ற மாதிரி ஹீரோவும் தடுத்து சண்டை போடுறதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி முருகனோட அப்பாவை காட்டுறாங்க. நைட்டு நேரம் எங்கேயோ எந்திரிச்சு போறாரு. இந்த நேரத்துல எங்க எந்திரிச்சு போறாருன்றத தெளிவா காட்டல. அதே மாதிரி ஊர் தலைவர் முருகன் வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு போறாரு. இவர் எதுக்காக இந்த நேரத்துல இந்த வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு போறாருன்னு தெரியல. சோ வித்தியாசமா தான் இந்த நைட்டு சீனை நமக்கு காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி காலையில விடிஞ்ச மாதிரி நமக்கு காட்டுறாங்க. விடியற டைம் இந்த ஒய்ஃப் சாந்தி இருக்காங்கல்ல, எந்திரிச்சு வெளியே வந்து கோலம்லாம் போடுறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள வந்து காஃபி போடலாம் நினைக்கும் போதுதான் வீட்டுல டிவி காணாம போயிருக்கிறத கவனிக்கிறாங்க. எங்க டிவி காணுங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் முருகனை எழுப்புறாங்க. முருகனுமே அங்க டிவி இல்லாம இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. யாரு டிவியை எடுத்திருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப பஞ்சாயத்தை கூட்டி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. முருகனை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை தான் பிளேம் பண்றாரு. ஏன்னா முருகனுக்கும் ஹீரோக்கும் சண்டை நடக்கும் போது டிவி இருக்குன்னு தானே இவ்வளவு ஆடிட்டு இருக்க, ஏதாவது பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி சதீஷ் சொல்லிட்டு போயிருப்பாரு. அதனால சதீஷ் தான் ஏதோ பண்ணிருக்கான்னு ஊர்க்காரங்களாம் பேசிட்டு இருக்காங்க. சதீஷோட அம்மாவை அந்த பஞ்சாயத்துக்கு வர வச்சு இதை பத்தி சொல்லிட்டாங்க. என் பையன் சண்டை போட்டது உண்மைதான், அதுக்காக அவன் தான் டிவியை எடுத்திருப்பான்னு சொல்றீங்களா, என் பையன் திருடலாம் மாட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உன் பையன் திருட்டு வேலைலாம் பண்ணிருக்கான்ற மாதிரி முருகனோட அப்பா ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாரு. அது என்னன்னா, பொண்ணுகிட்ட ஒரு கேசட் இருந்திருக்கும். சட்டுன்னு அந்த கேசட்டை புடிங்கிடுறாரு. யாரு தந்தா யாரு தந்தான்னு கேட்கும் போது யாரு தந்தான்றது தெரிய வந்துருது. சதீஷ் தானே தந்தாரு, அந்த விஷயம் வெளியே வந்துருது. சதீஷ் கிட்ட இந்த கேசட் எப்படி வந்தது, இந்த கேசட் காணாம போயிருச்சுன்ற மாதிரி தான் டிவியை வந்து தந்தவன் காசெல்லாம் வாங்கிட்டு போனான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி ஆடு திருடு போனதுக்கு உங்க பையன் தான் காரணம்ன்ற மாதிரி ரவியும் சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி அம்மா இப்பயும் டிஃபெண்ட் பண்றாங்க. ஆனா பையன் சதீஷ் இருக்கார்ல, அந்த ஆடு திருடு போனதுக்கு கேசட் எடுத்தது இது எல்லாம் நான் தான், ஆனா சத்தியமா டிவி காணாம போனதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் நீ பண்ணிருக்கனா இதையும் நீ தான் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி எல்லாருமே பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உண்மையிலேயே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் தெரியாது, ஒன்னு டிவி காசை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தரணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன் அம்மனமா உன்னை இந்த ஊரை சுத்தி வர வைப்போன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற சதீஷும் கோவப்பட்டு எல்லாரு கூடயும் சண்டைக்கெல்லாம் போறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கோவமா ஊர் மக்களை பார்த்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அது என்னன்னா, டிவியை நான் திருடல, திருடினது யாருன்றதை கண்டுபிடிக்கிறேன், உங்க எல்லார் முன்னாடியும் அது யாருன்றதை சொல்றேன், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்க சொன்ன மாதிரி அம்மனமா ஊரை சுத்தி வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சேலஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறாரு. ஆக்சுவலா அம்மாவை பொறுத்த வரைக்கும் பையனை ரொம்ப நம்பி இருப்பாங்க. ஆனா பையன் சின்ன சின்ன திருட்டு வேலை எல்லாம் பண்ணிருக்கான்றது தெரிய வந்துருச்சுல, அதனால இடிஞ்சு போன மாதிரி அம்மா உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்ன்ற மாதிரி அப்பா சரளாவை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. எதுக்கு என்ன போட்டு அடிக்கிறீங்க, நான் என்ன அந்த சதீஷை லவ்வா பண்ணேன், நான்லாம் லவ்வே பண்ணல, சும்மா தான் பழகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
டிவி காணாம போன நாள் நைட்டு முருகனோட அப்பா எந்திரிச்சு போன மாதிரி காமிச்சாங்கல்ல. இப்பயும் முருகனோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, நைட்டு நேரம் திருட்டுத்தனமா எந்திரிச்சு எங்கேயோ போறாரு. இவர் எங்க போறாரு? இவர் தான் ஒருவேளை டிவியை எடுத்தாரா அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. இந்த ஊர்ல ரவின்னு ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு சரளாவா அடையணும்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. அதுக்காக ஒரு பிளான போடுறான். அது என்னன்னா, சதீஷ்க்கு கொஞ்சம் காசு தேவையா, சரளா கிட்ட கேட்டு காசை வாங்கி நீ கொண்டு போய் சதீஷ் கிட்ட தந்துருன்ற மாதிரி ஒரு சின்ன பையன் கிட்ட சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இவனுமே சரளாவை பாக்குறதுக்கு வந்துடுறான். சதீஷ் அண்ணனுக்கு காசு வேணுமான்ற மாதிரி கேட்கிறான். ஒருவேளை நம்ம ஹீரோக்கு தான் காசு தேவை போலன்ற மாதிரி இவங்களுமே அப்பா பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து தந்துடுறாங்க. இந்த பையன் காசை வாங்கிட்டு போறத அப்பா கவனிச்சிடுறாரு, அண்ணனும் கவனிச்சிடுறாரு. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது சரளாக்கா தான் காசு தந்தாங்க, சதீஷ் அண்ணன் கிட்ட தர சொல்லி தந்தாங்கன்ற மாதிரி இந்த பையன் சொல்லிடுறான். ஏண்டி லவ் கிவன் எதுவுமே இல்லைன்னு சொன்ன, இப்ப என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி அப்பாவும் பயங்கரமா திட்டுறாரு. அதே மாதிரி அண்ணனும் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறாரு. முதல்ல என் கூட வான்ற மாதிரி தங்கச்சியோட கையை பிடிச்சி வேகமா ஹீரோவோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த சமயம் ஹீரோ இருக்க மாட்டாரு, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. என் தங்கச்சியை உங்க பையன் லவ் பண்ணிட்டு இருக்கான், என் தங்கச்சியெல்லாம் உங்க பையனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு ஐடியாவே கிடையாது, நீங்க தான் உங்க பையனுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப பையன் வரும்போது அம்மாவும் திட்டுறாங்க. அவன் கேட்டதுல என்னடா தப்பு இருக்கு, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா கூட உனக்கெல்லாம் தந்திருக்கவே மாட்டேன், நீ பண்ண விஷயத்துக்காக எல்லாருமே என்னதான் கேவலமா பேசிட்டு இருக்காங்க, அந்த நாளுக்குள்ள நீ டிவியை தரணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ நான் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவேன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவரும் இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இவருக்கு ஊர்லயே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, மச்சான் எப்படியாவது காசை பெரட்டி டிவியை வாங்கி தந்துடலாம்னு சொல்றாரு. டிவியை நான் வாங்கி தரது பிரச்சனை இல்ல, வாங்கி தந்துட்டாலும் என்ன திருடனா தான் இந்த ஊர் மக்கள் பார்ப்பாங்க, நான் திருட்டு வேலை பண்ணலன்றதை ப்ரூவ் பண்ணும், அதுக்கு அந்த டிவியை யார் எடுத்தாங்கன்றதை கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுன்னு கேட்கறாரு. இந்த ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுத்து ஒரு பூசாரி கிட்ட கூட்டு வந்துடுறாரு. இந்த பூசாரி கிட்ட அந்த டிவி எங்க இருக்க வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அவருமே பூஜை மாதிரிலாம் சில விஷயங்களை பண்றாரு. இந்த டைரக்ஷன்ல இத்தனை அடி போனா அதுக்கான பதில் உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி ட்ரை பண்ணி தான் பாப்போமே அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த டைரக்ஷன்ல அவர் சொன்ன மாதிரியே நிறைய தூரம் டிராவல் பண்ணி வந்துடுறாங்க. அப்படி வந்தா இவரோட இன்னொரு ஃப்ரெண்டோட கடை தான் இருக்கு. அதாவது டிவி எல்லாம் ஒருத்தர் விப்பார்ல, அவரோட கடை தான் இருக்கு. அந்த கடையில ஊர் தலைவர் இருக்காரு. ஊர் தலைவர் இங்க என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஊர் தலைவர்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்கு வந்துடுறாரு. ஊர் தலைவர் வாங்கிட்ட என்ன பேசினாருன்னு கேட்கிறாரு. அதுவா மச்சான், என் கல்யாண விஷயமா பேசுறதுக்காக ஊர் தலைவர் வந்தாரா, மத்தபடி எதுவும் இல்லன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சமாளிக்கிறான். ஆனா அவன் சமாளிக்கிறான்றது ஹீரோக்கு பச்சையா தெரியுது. ஆக்சுவலா முருகன் ஒரு டிவி வாங்கினாரு பாத்தீங்களா, அந்த டிவில சரளா எஸ்ன்ற மாதிரி இவங்களோட பேரோட ஸ்டார்டிங் லெட்டரை எழுதியிருப்பாங்க. இதை வச்சு அந்த டிவியை கண்டுபிடிச்சுக்கோன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஹீரோ என்ன பண்றாருன்னா, இவன் கடையில இருந்து அப்பப்ப வெளியே டிவி போகும்ல, அந்த டிவிலாம் எஸ்ன்ற வார்த்தை எழுதியிருக்கான்றதை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதை தாண்டி பொதுவா டிவி வச்சிருக்காங்கல்ல பக்கத்து ஊர்ல, அந்த ஊர்ல இருக்க டிவி எல்லாத்தையும் இவர் செக் பண்றாரு. செக் பண்ணும்போது சிலர் கோவமும் படுறாங்க. எங்களை பார்த்தா திருட்டு டிவி வச்சிருக்க மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி கோவமும் பட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டுக்காம இவரும் தேடுற வேலை பாக்குறாரு. அதே மாதிரி இவரோட அம்மா இருக்காங்கல்ல, இவரை சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க, முறைச்செல்லாம் பாக்குறாங்க. எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவர் வெறித்தனமா தேடுறாரு. ஊர் தலைவர் ஏதோ திருட்டுத்தனம் பண்றாரு. ஆக்சுவலா டிவி காணாம போன அன்னைக்கு கூட நைட் இவர் எங்கேயோ போயிருப்பாரு. இப்ப விடிய காலையில இவருமே ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. ஊர்க்காரங்க பாத்துற போறாங்கன்னு ஒய்ஃப் சொல்றாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்குள்ள நான் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. விடிய காலையில இந்த ஊர் தலைவர் எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, டிவி எல்லாம் வாடகைக்கு விடுறாருல, அவரை பாக்குறதுக்காக தான் வராரு. இவர்கிட்ட ஏதோ டிவி தந்திருக்காரா என்னன்னு தெரியல. இவங்க ரெண்டு பேருமே குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நமக்கு ரவின்னு ஒருத்தனை காட்டுவாங்கல்ல, அவனோட அப்பா தான் இவரா இருப்பாரு. இவரோட சைக்கிள்ல செயின் அறுந்துரும். ஊர் தலைவர் வந்துட்டு இருக்கும் போது இவரும் லிப்ட் கேட்ட மாதிரி அவர் கூடயே டிராவல் பண்றாரு. என் பையனுக்கு எப்படியாவது முருகனோட தங்கச்சியை பேசி முடிங்கன்ற மாதிரி ஊர் தலைவர் கிட்ட சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து முருகனும் எதிர வராரு. இந்த ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, உன் தங்கச்சி சதீஷை லவ் பண்றது ஊர்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை தரதெல்லாம் கஷ்டம், இவர் மாப்பிள்ளைய தரேன்னு சொல்றாரு, பேசாம பேசி முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ணனுக்கும் இது சரியாதான் படுது. அந்த ரவியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கெட்டவன் தான், இருந்தாலுமே தங்கச்சிக்கு லைஃப் அமையணும்னா கட்டி தரணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. உனக்கும் ரவிக்கும் கல்யாணம்னு சொல்றாரு. எது அந்த பொம்பளை பொறுக்கிய கல்யாணம் பண்ணுமா, என்னெல்லாம் முடியாதுன்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. இதுதான் என்னோட முடிவு, பண்ணிக்கணும்னு சொல்றாரு. இல்ல என்னால பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க.
கோவப்பட்ட இவர் இருக்காரு பாத்தீங்களா, நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலனா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி முயற்சி எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ணன் அப்படிலாம் பண்ணாத, சரி நான் கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப ரவி வீட்டுல சொன்னன அவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கல்யாணத்தெல்லாம் பேசி முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்துருது. என்ன நடக்குது, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. நீ சம்மதிக்கிறதுக்கு இங்க எதுவுமே கிடையாது, என் தங்கச்சி விருப்பத்தோட தான் இந்த விஷயத்த பண்றேன், வேணா கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தங்கச்சியும் நான் விருப்பப்பட்டு தான் பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்கிற ஹீரோ உடஞ்சு போயிடுறாரு. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா போறாரு. போகும்போது ரவியை அடிச்சுட்டு தான் போயிருப்பாரு. எப்ப பாரு ரவி அடி வாங்கிக்கிட்டே இருக்காருல, அந்த ஹீரோ எப்ப பாரு என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கான், அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட புலம்புறாரு. நம்ம ஹீரோக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் தான் டைம் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு இடத்துல செருப்பு தட்டுப்படுது. ஆக்சுவலா அன்னைக்கு பக்கத்து ஊர்க்காரன் வந்து ஓடி போனால, அவன் இதே செருப்பு தான் போட்டிருப்பான். அதே மாதிரி நைட்டு நேரம் முகத்தை மூடி இவர் அடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த சமயம் ஒரு செருப்பு கலண்டு விழுந்ததை இவர் கவனிச்சிருப்பாரு. கண்டிப்பா அவனுங்களோட வேலை தான் அப்படின்ற மாதிரி இவர் முடிவு எடுத்துறாரு. நைட்டு நேரம் என்ன யாரோ அடிச்சாங்கன்னு சொன்னல, கண்டிப்பா பக்கத்து ஊர்க்காரங்க தான் என்ன அடிச்சிருக்காங்க, நான் அவனுங்க கிட்ட போய் விசாரிக்கிறேன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இவருமே சைக்கிளை வாங்கிட்டு வேகமா அவங்கள பாக்குறதுக்காக வராரு. இவரை பார்த்தோன்னே அடிச்சவனுங்க இருக்காங்கல்ல, தப்பிச்சு இங்க இருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. கண்டிப்பா இவனுங்க தான் அடிச்சிருக்காங்கன்றதை இவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. எதுக்காக அடிச்சாங்க, சாதாரணமா பழி வாங்குறதுக்காக அடிச்சாங்களா இல்ல வேற ஏதாவது பிளானோட வந்தாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இவங்களை துரத்தி அடிச்சிட்டு இருக்காரு. இந்த 3 பேர்ல ஒருத்தன் தான் ஹெட்டா இருப்பான். அவனை போட்டு அடிக்கிறாரு. எதுக்காகடா அன்னைக்கு நைட்டு ஊருக்குள்ள வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க, எதுக்காக என்ன அடிச்சீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்பதான் இவன் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றான். இவனுக்கு அந்த டிவி மேல ஒரு கண் இருக்கும். நைட்டோட நைட்டா வீட்டுக்குள்ள புந்து திருடலான்றதுக்காக வந்திருப்பான். ஆனா அந்த சமயம் முருகன் முழிச்சிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது, முருகன் முழிச்சிட்டு இருந்தானா? அப்போ ஒருவேளை முருகன் தான் டிவியை தூக்கி வச்சுட்டு வேணும்ட்டே நம்மள பழி வாங்குறதுக்காக இப்படி பண்றானா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. முருகன் முழிச்சிட்டு இருக்கிறதுனால டிவியை திருட முடியாம போயிருக்கும். கிளம்பி போலான்னு நினைக்கும் போது தான் ஹீரோவை பார்த்திருப்பாங்க. ஹீரோ மேல கோபம் இருந்தது இல்ல, அதனால தான் ஹீரோவை அடிச்சுட்டு போயிருப்பாங்க. இப்ப இந்த முருகன் இருக்கார்ல, ஊரை விட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு. டேய் இன்னைக்கு அந்த பஞ்சாயத்து இருக்கு, நீ என்ன ஊரை விட்டு கிளம்புறன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் வந்துருவன்ற மாதிரி முருகனும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோவோட அம்மாவை கூப்பிடுறதுக்கு ஆளுங்க வந்துடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பஞ்சாயத்து ஆரம்பிக்க போகுது, உன் பையன் எங்க போனான்னு தெரியல, நீ ஒழுங்கா பஞ்சாயத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் சில விஷயங்கள் எல்லாம் ரீகால் பண்ணி யோசிக்கிறாரு. சரளாவை பொறுத்த வரைக்கும் எஸ்ன்ற மாதிரி ஒரு எழுத்தை நான் எழுதி வச்சேன்னு சொல்லியிருப்பாங்க. இதை தாண்டி சரளா ஆசைப்பட்டு ஒரு படத்தோட போஸ்டரை கேட்டாங்கல்ல, அதாவது கேசட்டை கேட்டாங்கல்ல, அந்த போஸ்டரையும் அந்த டிவிக்கு பின்னாடி ஒட்டி வச்சன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவர் செக் பண்ண ஒரு டிவிக்கு பின்னாடி அந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்கோம். ஆனா முன்னாடி எஸ் இல்லன்றதுக்காக இவர் விட்டுருப்பாரு. இப்பதான் அந்த விஷயம் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த டிவி யாரோட டிவின்னு பாத்தீங்கன்னா, டிவி எல்லாம் வாடகைக்கு விடுற ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட டிவியா தான் இருக்கும். சோ அவன் முன்னாடி இருக்க எஸ் மட்டும் ஒரு டிசைனா மாத்தி இருக்கான். அதுலதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். மத்தபடி டிவி அவன்கிட்ட தான் இருக்கு. அவன்கிட்ட யாரோ டிவியை வித்திருக்காங்க, இல்ல அவனே தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. ஊர் தலைவர் வேற அந்த ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அதனால ஊர் தலைவர் மேலயும் ஹீரோக்கு டவுட் இருக்கு. இதெல்லாம் தாண்டி குறி சொன்ன நபரு இந்த இடத்துல போ, அங்கதான் டிவி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அது உண்மைதான் போல, நம்ம உடனே அந்த கடைக்கு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா இவருமே கடைக்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஊர் தலைவரும் ஒய்ஃபும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. 14,000 ரூபாய் தான் கிடைச்சதுன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட தந்துட்டு இருக்காரு. எங்க யாருக்கும் தெரியாதுல அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கேக்குறாங்க. அதெல்லாம் யாருக்கும் தெரியாது, நீ சத்தம் போட்டு ஊருக்கு தெரிய வச்சிடாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்படி சொன்னவர் பஞ்சாயத்துக்காக கிளம்பிட்டு இருக்கும் போது இவரோட அசிஸ்டன்ட் ஒட்டி கேட்டுறாரு. தலைவரே ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க, அப்ப டிவியை நீங்க தான் திருடுனீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். பேசாம அமைதியா இருறா அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. அவனால பெருசா எதுவும் பேச முடியல, அதனால பஞ்சாயத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். இவருமே பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ற மாதிரி அந்த இடத்துல போய் உட்காந்துடுறாரு. உன் பையன் இன்னும் வரலையான்ற மாதிரி அம்மாவை பார்த்து கேட்கிறாரு. ரவியோட அப்பாவை ஒருத்தரை காட்டுவாங்க பாத்தீங்களா, அவருமே இந்த ஊர்ல கொஞ்சம் பெரிய ஆளா தான் இருப்பாரு. இவர் என்ன பண்றாருன்னா, ஹீரோக்கு எதிராக வன்மத்தெல்லாம் இந்த இடத்துல கக்கிட்டு இருக்காரு. இந்த சமயம் ஹீரோ அந்த ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக கடைக்கு வந்துடுறாரு. ஃப்ரெண்டு கடையில் தான் இருப்பாரு. ஏண்டா அந்த டிவி வாங்கிட்டு தான் இருக்கு, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இந்த ஃப்ரெண்டுமே நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. அந்த சைடு பஞ்சாயத்துல ஊர் தலைவரே கொஞ்சம் பயந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காரு. என்ன இன்னும் ஹீரோ வரலன்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஹீரோ ரவியை அடிச்ச மாதிரி லாக் பண்ணி கூட்டு வந்துட்டு இருக்காரு. காயப்பட்ட மாதிரி ரவி வராரு. இதை பாக்குற ரவியோட அப்பா இருக்கார்ல, என் பையனை எதுக்காகடா அடிச்ச அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு.
காரணத்தை ஹீரோ சொல்லிட்டாரு. ஹீரோ டிவியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாரு பாத்தீங்களா, அப்ப ரவி வேணும்ட்டே ஊர் எல்லையில மடக்கி இருப்பான். இவரை டிவியை கொண்டு போக விடக்கூடாதுன்றதுக்காக ஆளுங்க கூட சேர்ந்து சண்டை போட்டிருப்பான். ஆனா நம்ம ஹீரோ இருக்கார்ல, எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. அப்படி அடிச்சுதான் இந்த ரவியை லாக் பண்ணிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. சரி, டிவி எங்கன்ற மாதிரி ஊர்க்காரங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. தோ வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் பின்னாடி இவரோட ஃப்ரெண்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த ஊர்ல இருக்க ஃப்ரெண்டு தான் கொண்டு வந்திருக்காரு போல. இப்ப இன்னொரு ஃப்ரெண்டையும் இவர் கூப்பிடுறாரு. அதாவது அந்த டிவி கடை வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டையும் கூப்பிடுறாரு. அவருமே இப்ப கொஞ்சம் பயந்துகிட்டே இந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. அவரை பாக்குற ஊர் தலைவர் பயப்படுறாரு. ஊர் தலைவரும் இவனும் ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க போல. என்ன பிளான் அப்படின்றது கிளியரா தெரியல. அவனை பார்த்துக்கிட்டே இவர் பயந்துட்டு இருக்காரு. இந்த ஊர் தலைவர் தான் டிவியை வித்திருப்பாருன்னு நம்ம நினைப்போம். ஆனா அதுதான் கிடையாது. ஏன்னா அடி வாங்கின ஃப்ரெண்ட் இருக்கார்ல, வேற ஒருத்தங்களோட பேரை சொல்லிட்டாரு. அது யாருன்றது ஹீரோக்கு சுத்தமா தெரியல. அவங்க வேற ஊரை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிச்சிடுறாரு. இவங்க தான் டிவியை வித்திருக்காங்கன்றது தெரிஞ்சிருது இல்ல, அவங்கள இந்த இடத்துக்கே வர வச்சிடுறாரு. இவங்க தான் டிவியை வித்திருக்காங்க, யார் சொல்லி வித்தாங்கன்றது தான் இப்ப கேள்வின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அவங்களுமே கைய காட்டுறாங்க. யாரு தெரியுமா காட்டுறாங்க? இங்க இருக்க முருகனை காட்டுறாங்க. முருகனோ திரு திருன்னு இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காரு. முருகன் தான் பண்ணானான்னு எல்லாருமே யோசிக்கும் போது முருகன் அப்பா பக்கம் கையை கொண்டு போறாங்க. அவர் தானான்னு பார்த்தா அவரும் கிடையாது. முருகனோட ஒய்ஃப் பக்கம் போய் கையை நிறுத்துறாங்க. சோ ஒய்ஃப் தான் பண்ணிருக்காங்கன்றது ஊர் மக்களுக்கு தெரிய வருது. இது ஒய்ஃப் பண்ணிருக்காளா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. ஆமா, நான் தான் பண்ணன்ற மாதிரி சாந்தி சொல்றாங்க. எதுக்கு பண்ண அப்படின்னு ஊர்க்காரங்க கேட்கும் போது அந்த டிவி வந்ததுனால தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் முதல்ல டிவி வாங்கும் போது இவங்களுமே சந்தோஷம் தான் பட்டிருப்பாங்க. முதல்ல இவங்க சந்தோஷமா ரொமான்ஸ்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா எப்ப பாரு ஆளுங்க வந்ததுனால ஹஸ்பண்ட் கொஞ்சம் கோவப்படுவாரு. அந்த கோவத்தை இவங்க கிட்ட காட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. முதல்ல அன்பா பழகிட்டு இருந்த ஹஸ்பண்ட் தேவையில்லாம கோவப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு. இதை இவங்களால ஏத்துக்கவே முடியல. அதனால இந்த டிவியை நம்ம இங்க இருந்து எப்படியாவது அனுப்பணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இவங்க சொந்தக்காரங்க கிட்ட டிவியை தந்து வித்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இப்ப கையை காட்டினவங்க சொந்தக்காரங்க போல. ஆக்சுவலா டிவி எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்ட் பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பாரு. தங்கச்சி கல்யாணத்தை பிளான் பண்ணார்ல, இந்த சாரியை நீ கட்டிக்கோ நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அன்பாலாம் பேசியிருப்பாரு. சோ டிவி போனதுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட திரும்பி மாற்றம் ஏற்பட்டது. நல்ல வேலையா நான் இந்த டிவியை தொலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது சரி கிடையாது. இப்போ ஒன்னால ஹீரோ குடும்பத்தை நாங்க அந்த அளவுக்கு பேசிட்டோம், இதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி எல்லாருமே இவங்கள போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, அவங்களுக்கு எல்லாம் எந்த தண்டனையும் நீங்க தரக்கூடாது, அவங்க பண்ணதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாரு. ஊர்க்காரங்களுமே சாந்தி பண்ணது பெரிய தப்பு இல்லன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல மன்னிச்சிடுறாங்க. அதே மாதிரி முருகனுக்கு ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. ஏன்னா ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார்ல, அதனால ஹீரோக்கு தான் நம்ம தங்கச்சியை தரணும்ன்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு. இப்ப பஞ்சாயத்துல எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருது. ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் முருகன் வீட்டுக்கு நம்ம சனி ஞாயிறு மட்டும் தான் டிவி பார்க்கிறதுக்கு போனோம், மத்த நாள்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஊரை சேர்ந்த எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஊர் தலைவர் அசிஸ்டன்ட் ஊர் தலைவரையே சந்தேகப்பட்டார்ல, நீங்க எதுக்காக அப்ப அப்படி நடந்துகிட்டீங்கன்னு கேக்குறாரு. ஊர் தலைவரும் காரணத்தை சொல்றாரு. ஊர் தலைவர் இடத்தை வித்தாவது டிவி வாங்கணும்னு யோசிப்பாரு. அது விஷயமா பேசுறதுக்காக தான் அந்த டிவி கடை ஓனரை பாக்குறதுக்காக போயிருப்பாரு. இடத்தை வித்து எனக்கு 14,000 ரூபாய் கிடைச்சது, அதை வச்சுதான் டிவி வாங்கலாம்னு ஒரு பிளான் வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் ஊர் தலைவர் சொல்றாரு. நம்மள சந்தேகப்பட வைக்கிறதுக்காக தான் ஊர் தலைவர் அப்படி காமிச்சிருப்பாங்க. ஊர் தலைவர் எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் சேர போறாங்க பாத்தீங்களா, ஒரு இடத்துல உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வரதட்சணையா உன்னோட அப்பா என்னெல்லாம் தருவாரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிண்டலா இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி ஊர்க்காரங்களாம் சனி ஞாயிறு மட்டும் வீட்டுக்கு போய் டிவி பார்த்துக்கலாம், மத்த நாள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க பாத்தீங்களா. இந்த வாட்டி பாக்குறதுக்கு ஊர் தலைவரே வீட்டுக்கு வந்துடுறாரு. இவ்வளவு நாள் வரமாட்டேன்னு சொன்னார்ல, இப்ப இவரே வீட்டுக்கு வந்துடுறாரு. சனி ஞாயிறுன்றதுனால எல்லாருமே சந்தோஷமா உட்காந்து இந்த இடத்துல டிவி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதை தாண்டி முருகனோட அப்பா நைட்டு நேரம் எங்கேயோ கிளம்பி போன மாதிரிலாம் காமிச்சாங்கல்ல, இப்பதான் எங்க போனாருன்னு தெரிய வருது. நைட்டு நேரம் திருட்டுத்தனமா சரக்கடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாரு. ஏன்னா பையனுக்கு இவர் சரக்கடிக்கிறது பிடிக்காது போல, அதனால திருட்டுத்தனமா சரக்கடிப்பாரு போல. இதைதான் இவர் பண்ணாருன்ற மாதிரி நமக்கு புரிய வைக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.